மொழியியல் பிரிவில் முனைவர் சி. ஆரோக்கியராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொரியாவில் வசிக்கும் சி. ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு மொழியியல் பிரிவில் இந்த விருதினை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார். வாங்க இப்போ நான் இந்தியாவுக்கு போகலாம். இப்போ இன்சான் ஏர்போர்ட்டில் இருக்கிற கொரியாவில் இந்த இன்சான் ஏர்போர்ட்டில் இருந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தொடர் பயணம். இந்த பயணம் செலவு எல்லாமே அரசு ஏற்றுக்கும். அதாவது இந்த நிகழ்ச்சி எது பார்த்தீங்கன்னா அயலக தமிழர் தின நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு விருது கொடுக்க அமைச்சிருந்தாங்க. மிக சிறப்பான வரவேற்பு. தமிழின் பாரம்பரியமான தமிழின் அடையாளமான பறை இசை, அந்த பறை இசையோடு எங்களை மிக சிறப்பாக வரவேற்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நடக்கிற இடத்துக்கு இதெல்லாம் உள்ள வந்துட்டோம். நிறைய டைட் செக்யூரிட்டி முதல்வர் நிகழ்ச்சின்றதுனால இதுதான் என்னுடைய அடையாள அட்டை. இந்த அடையாள அட்டையை காண்பித்த பிறகுதான் உள்ள அனுமதி உண்டு. இப்போ நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, நிறைய கூட்டம், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இருக்கிறாங்க. இது எல்லாமே வெளிநாடு வாழ் தமிழர்கள் தான். பிரான்ஸ், ஜெர்மனி, சிங்கப்பூர், மலேசியா, ஆப்பிரிக்கா இது போன்ற நாட்டிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. தமிழக முதல்வர் அவர் வந்துட்டாரு. தமிழ் நிலப்பரப்பின் அடையாளமாய் அயல் நாடுகளில் வாழக்கூடிய நீங்கள் தாய்மண்ணில் கூடியுள்ள இந்நாள் உருவாக காரணமான நம் தாயுமானவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நாளில் நன்றியினையும் தெரிவித்து வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நம் தலைமை விருந்தினர் மாண்புமிகு சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழக அமைச்சர் அவர்களையும் வருக வருக. தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி. அடுத்தது தமிழகத்தின் சாதனையை பற்றி நிறைய காணொலிகள் ஓடிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முதல்வர் அவர்களுக்கு சிறப்பாக பேசியிருந்தார். முக்கியமான எனக்கு முதல்வர் அவர்களுடைய பாராட்ட வேண்டிய விஷயம் எதுனா, மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எந்த சமூகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அது மிகப்பெரிய ஒரு பண்பட்ட சமூகம், வளர்ந்த சமூகம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய உறவினர்கள், என் அப்பா அம்மா, ரெட்டியார்பாளையம் பகுதியை சார்ந்த ஜோஸ்பின் மேரி அவர்களும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட மாமனார், மாமியார், என்னோட மனைவி, என்னோட பிள்ளைகள், அதுக்கப்புறம் என்னோட சித்தப்பா, ஊர்லேருந்து கிராமப்புறத்தில் சித்தப்பா, அப்புறம் என் தம்பி, இது போன்றவங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு. ஏன்னா இது ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் நிறைய நிகழ்ச்சிக்கு போகுவேன், ஆனால் என்னுடைய அப்பா அம்மா இவங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கட்டும்ன்றதுனால கூப்பிட்டு வந்திருக்கேன். விருது பெற்ற மகிழ்ச்சியில் எனது புதுச்சேரியில் உள்ள எனது அன்னையை சந்தித்து அந்த சர்டிபிகேட், காசோலை அனைத்தையும் அவர்களிடம் சமர்ப்பித்து காண்பித்து ஆசீர்வாதம் பெற்றேன். மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாக இருந்தது. தமிழக அரசின் இந்த விருதை பெற்ற நிறைய அரசியல் தலைவர்கள் என்னை வாழ்த்தினர். குறிப்பாக புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஆன திரு அண்ணன் சிவா அவர்கள் எனது இல்லத்திற்கு நேரடியாக வந்தார். உடன் கட்சி தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, நிறைய பேர் வந்திருந்தார்கள். என்னை சந்தித்து என்னை உற்சாகப்படுத்தினார், என்னை பாராட்டினர். இது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் ஐயா திரு நாராயணசாமி அவர்கள் சந்தித்து வாழ்த்து பற்றி உடன்
முன்னாள் துணை சபாநாயகர் திரு பாலன் அவர்களும் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றேன். அவரிடம் அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் காண்பித்தேன். புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்ததற்கு பாராட்டி மகிழ்ந்தார். மேலும் பேர்பாளையம் ஊர் பொதுமக்கள், உழவர்கரை ஊர் பொதுமக்கள் வந்து என்னை சந்தித்து பாராட்டினர். இந்த செய்தியால் 25 ஆண்டுகளுக்கு பின்பு எனது பள்ளி நண்பர்கள், நிறைய நண்பர்கள், அவர்கள் எல்லாமே விவேகானந்தா அரசு பள்ளி மாணவர்கள், இந்த நண்பர்கள் அனைவரும் வந்து என்னை சந்தித்து என்னை பாராட்டினர். இது ஒரு சிறப்பான எனக்கு ஒரு தருணம். பொதுவாக அரும்பாத்தபுரம் பகுதியை சார்ந்த திரு பாலமுருகன், தண்டல் பாலா அவர்களுக்கு நன்றி. மற்றும் நிறைய நண்பர்கள், அரும்பாத்தபுரத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பழனி வசந்த், ரமேஷ், ஜான்சன், ஜெசராஜ், அவருடைய தம்பியுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனு, ராஜன், பிரகாஷ், அருள், நிறைய பேர் இருக்கிறாங்க. பேர் விட்டு பிடிச்சு நான் மன்னிக்கும். தென்கொரியாவில் ரைசிங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் அமைப்பும் கொரியா தமிழ் நண்பர்கள் அமைப்பும் என்னை பாராட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நான் படித்தது வந்து மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, அந்த துறையாக இருந்தாலும் தமிழ் என்னை அடையாளப்படுத்தியது. குறிப்பாக பொதுமக்களும் சரி, சமூக ஊடகமும் சரி, என்னை நான் துவண்டு கடுக்கும் போதும், நான் சோதனையில் இருக்கும் போதும் என்னை ஊக்கப்படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி இன்று ஒரு அடையாள சின்னமாக நான் விளங்கியிருக்கிறேன். கொரிய தமிழ் ஒரு அடையாள சின்னமாக விளங்கியிருக்கிறேன். அதற்கு சமூக ஊடக நண்பர்களுக்கும், கொரியா தமிழன் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.